வோடஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஜூன் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வெளியாகியிருக்கு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல், ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. கூடுதலாக 1,00,000 ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸ் வோடஃபோன் ஐடியாவில் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லும்போது ₹2,00,000 வரைக்கும் ஷேர்ஸ் வாங்கக்கூடிய ஆட்கள் தான் ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ இப்போ வந்து மார்ச் குவார்ட்டரையும் ஜூன் குவார்ட்டர் முடிவும் அவங்க ஒப்பிடுறாங்க. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 59.06 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் வந்திருந்தோம். இப்போ வந்து ஜூன் குவார்ட்டர் முடிவில் பார்க்கும்போது 60.24 லட்சம் ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. 1,00,000 ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க கூடுதலாக வோடஃபோன் ஐடியாவில். அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 4.5% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ ஜூன் குவார்ட்டர் முடிவில் அது 3.88% குறைஞ்சிருக்கு. அதே போல் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸும் வந்து குறைஞ்சிருக்கு வோடஃபோன் ஐடியாவில். மார்ச் குவார்ட்டர் முடிவில் 10.11% ஸ்டேக் வந்திருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாதி ஆயிடுச்சு. 5.98% இருக்குது ஜூன் குவார்ட்டர் முடிவில். ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயம். ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது, அவங்களுடைய ஸ்டேக் சொல்லி அவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸும் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க.